அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மறந்து கூட ஆடி பெருக்கு தினத்தன்று இதை செய்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, அது மட்டுமல்லாது ஆடி பெருக்கு சுப நாளில் எந்தெந்த பணிகளை மேற்கொள்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆடி மாதம் 18ஆம் தேதி வரக்கூடிய அந்த நன்னாள் ஆடி பெருக்காக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வதால் விவசாயம் செழித்து பெருகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல வாழ்வில் செல்வ வளங்களும் உயர்வதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த நல்நாளில் பல்வேறு வகையான சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆடி மாதத்தில் வருகின்ற மிக முக்கியமான சுப தினமாக பார்க்கப்படுதுங்க. அன்றைய தினத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், சுப நிகழ்வுகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கலாம். அட்சய திருதியை விட மிக சிறப்பான தினமாக பார்க்கப்படுவதால் தங்க நகை முதலீடு போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த ஆடிப்பெருக்கு சுப தினத்தன்று புதிய தொழில் துவங்குதல், புதிய கடை திறத்தல், புதிய வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தல், புதிதாக வேலையில் இணைதல், சுய தொழில் துவங்க முயற்சி செய்தல் அல்லது ஏதேனும் ஒரு புதிய கலையை கற்க துவங்குதல் என அனைத்தையும் இந்த நாளில் மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது வளகாப்பு போன்ற சுப காரியங்களையும் இந்த நாளில் நடத்தலாங்க. நல்ல அருமையான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகமும் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகுவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும். ஆனால் மறந்து கூட துலாம் ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் கடன் வாங்கிவிட வேண்டாம். ஆடி பெருக்கு தினத்தன்று கடன் வாங்குவதால் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அன்றைய தினத்தில் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்ப்பது மிக பெரிய அளவுல நல்ல பலனை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த ஆடி பெருக்கு வழிபாட்டை அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் சென்று மட்டுமல்ல, வீட்டிலேயே வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு.